அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். ஆகவே இந்த காலை வேளையிலும் இந்த தியானத்தில் இணைகிற அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகின்றேன், கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். நம்முடைய வியாதியை சுகமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை விட பிரச்சனைகளை விட நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீத பகுதியின் மூலமாக எங்களோடு இடைவிட்டு கொண்டு வருகிறீர். நீர் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் அப்படியே நாங்கள் உள்வாங்கி கொண்டு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, எங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரே, வெட்டாந்தரையை தண்ணீதடாகமாய் மாற்றுகிறவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். நீர் எல்லா சூழ்நிலைகளையும் நெகட்டிவாக எதிர்மறையாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த ஒரு பாடல், சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் இன்பம், நீரே நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. இன்னல் நேரம் அண்ணல் நீரே, துன்ப நேரம் இன்பம், நீரே இன்னல் நேரம் அண்ணல் நீரே, துன்ப நேரம் இன்பம், நீரே நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். என் இருளை என் தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். என் இருளை என் தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. என் துக்கத்தை சந்தோஷமாய் என் தேவன் மாற்றுவார். என் சாம்பலை சிங்காரமாய் என் தேவன் மாற்றுவார். என் துக்கத்தை சந்தோஷமாய் என் தேவன் மாற்றுவார். என் சாம்பலை சிங்காரமாய் என் தேவன் மாற்றுவார். நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. என் வனந்தீரம் வயல்வெளியாக மாறுமே, என் வறுமை வாழ்வும்
செழிப்பாய் மாறுமே. என் வனந்திரம் வயல்வெளியாக மாறுமே. என் வறுமை வாழ்வும் செழிப்பாய் மாறுமே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. இன்னல் நேரம் அண்ணல் நீரே, துன்ப நேரம் இன்பம் நீரே. இன்னல் நேரம் அண்ணல் நீரே, துன்ப நேரம் இன்பம் நீரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. என் பலவீனம் அவர் பலனா போகுமே. என் சுகவீனம் அவர் தழும்புகளால் சுகமாய் மாறுமே. என் பலவீனம் அவர் பலனாய் மாறி போகுமே. அவர் என் சுகவீனம் அவர் தழும்புகளால் சுகமாய் மாறுமே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. என் பாதையும் சிலுவையின் பாதையாய் மாறுமே. என் சுமையும் சிலுவையின் சுமையாய் மாறுமே. என் பாதையும் சிலுவையின் பாதையாய் மாறுமே. என் சுமையும் சிலுவையின் சுமையாய் மாறுமே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. என் காலங்கள் சமயங்கள் என் தேவன் மாற்றுவார். என் வாழ்வை முற்றிலும் என் தேவன் மாற்றுவார். என் காலங்கள் சமயங்கள் என் தேவன் மாற்றுவார். என் வாழ்வை முற்றிலும் என் தேவன் மாற்றுவார். நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. நீரே தெய்வம், நீரே துன்ப நேரம் துணையாளரே. இன்னல் நேரம் அண்ணல் நீரே, துன்ப நேரம் இன்பம் நீரே. இன்னல் நேரம் அண்ணல் நீரே, துன்ப நேரம் இன்பம் நீரே. ஆமென். கர்த்ததாமே நம்முடைய வாழ்க்கையில எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் கர்த்தர் இன்பமாய் மாற்றுவாராக. நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், என் தேவன் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். என் புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார்.
காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒருபோதும் மாறாதவர், ஒரு நாளும் விலகாதவர், நம் மீது கரிசனையாக இருக்கிறவர். இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடியிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, அந்த சங்கீத தியான நேரத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தியானத்தை துவங்கும் முன்பதாகவே நீர் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கின்றோம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், வனாந்திரத்தை மாற்றுகிறவர், இருளை மாற்றுகிறவர், பலவீனத்தையும் சுகவீனத்தையும் மாற்றுகிற தெய்வம் நீர் எங்களுக்காக இந்த காலை வேளையில் எழுந்தருளுவீராக. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவீராக. நீர் ஒருவரே எங்கள் தெய்வம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த சங்கீத தியான நேரத்திற்கு உங்கள் யாவரையும் நான் வரவேற்கின்றேன். கடந்த நாட்களில் தியானித்த இந்த சங்கீதம் 25ஆம் சங்கீதத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த நாளிலும் சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மிக அற்புதமான ஒரு சங்கீதம். 12 வசனங்கள் மாத்திரமே உள்ள இந்த சங்கீதத்தை நம்முடைய தகப்பன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இந்த 12 வசனங்களை 3 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். இந்த சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தில் முதல் பகுதியாக, ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளில், உம்முடைய பிரமாணங்களில் என்னால் இயன்ற வரைக்கும் நான் உத்தமமாக, உண்மையாக, நேர்மையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தேவனிடத்தில் தாவீது சொல்லுகின்றார். இதை சொல்ல வேண்டிய முகாந்திரம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தான் அவருக்கு இரக்கம் செய்ய முடியும் என்பதை தாவீது அறிந்து வைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாம் குற்றமற்றவர்களாக, அவருக்கு அஞ்சி நாம் வாழ்கிறவர்களாக போய் நின்றால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே, வித்தவுட் கில்ட்டி கான்சியஸ், வித் அ வெரி கான்ஃபிடென்ஸ் தேவனுடைய சமூகத்திற்கு தாவீது போகின்றார். நாமும் எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய சந்நிதிக்கு வரும்போதெல்லாம் நான் ஒரு பாவி, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, ஆண்டவரை நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, எப்பயுமே ஆண்டவர் சமூகத்தில் போய் பாவ அறிக்கை செய்கிறவர்களாகவே நாம் இல்லாமல், இந்த பாடலை தாவீது பாடுகிற போது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவிலும், தன்னுடைய மனசாட்சியை மிக தெளிவாக, சுத்தமாகவும் உத்தமமாகவும் தன்னை காத்து கொண்டபடினாலே மிக தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் இந்த பாடலை பாடுகின்றார். இந்த பாடலில் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. முதல் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். என்ன சொல்கிறார்னா, நான் உத்தமத்திலே நடக்கின்றேன் என்ற வார்த்தையை அவர் பதிவு செய்கின்றார். 3வது வசனத்தில், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். முதல் வசனத்தில் நான் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொன்னார். 3ஆம் வசனத்திலே உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகின்றேன். என்னுடைய கரங்களிலே குற்றமில்லை என்று அவர் சொல்லுகின்றார். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகின்றேன். உத்தமத்திலே நடக்கின்றேன், சத்தியத்திலே நடக்கின்றேன், உம்முடைய பீடத்தை சுற்றி வருகின்றேன். எப்படி என்றால், குற்றமற்றவனாக என்னுடைய கரங்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகின்றேன் என்று சொல்கின்றான். 11ஆம் வசனத்தில் திரும்ப ஒரு முறை சொல்கிறார், நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்று சொல்கின்றார். திரும்ப 12வது வசனத்தில் என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது என்று சொல்லுகின்றார். அதாவது தேவனுடைய பிரசன்னத்துக்கு நாம் போகிற போது எப்பயுமே நாம் செய்த பாவங்கள் அப்படியே ஒரு குற்ற மனசாட்சியோட, அழுகையோட, கண்ணீரோட,
தவறு நான் சொல்ல. நாம் பாவம் செய்கிற போது, குற்றம் இழைக்கிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கூனி குறுகி தான் நிற்கணும். ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த ஆயக்காரன் வானத்திற்கும் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு தூரத்தில் நின்று கர்த்தரை நோக்கி அவன் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அது அற்புதமான ஜெபம், அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு வருஷங்களாக ஆலயத்திற்கு போய் அவருக்கு ஊழியமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பாவ அறிக்கை ஜெபமாகவே இருக்குமானால் நாம் பாவத்தை மேற்கொள்வது எப்போது? பாவத்தின் தண்டனைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். பாவத்தின் வல்லமையை நாம் ஜெயிப்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபையின் காலத்திலே வாழ்கிற நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கை செய்கிற ஜெபமாகவே நம்முடைய ஜெபங்கள் இருந்துவிடக்கூடாது. குற்றமற்றவர்களாக சுத்த மனசாட்சியோடு தேவ சமூகத்திலே போய் நின்று மன்றாடுகிற நாட்களும் நமக்கு இருக்க வேண்டும். பல சந்தர்ப்பங்கள் இப்போ 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டோமானால் பச்சைவாளிடத்திலே தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி, நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க, உங்களுடைய பரிசுத்தாவின் என்னை விட்டு எடுத்துடாதீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை துரத்துறாதீங்க அப்படிலாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் தாவீது மன்றாடுகிறான். அப்படி மன்றாடுவதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சங்கீதங்களும் நம்முடைய தியான நேரத்தில் உண்டாக வேண்டும். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் பாவின்னு போய் நிற்கக்கூடாது. ஆண்டவர் தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரே, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் நம்ம பாவ அறிக்கை செய்கிறதாகவே நம்முடைய ஜெபம் இருந்து விடக்கூடாது என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகின்றேன். இந்த 26ஆம் சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்கிறாரு? முதல் வசனத்தில் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் நான் உமது சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். 7வது வசனத்தில் நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகின்றேன் என்று சொல்லுகின்றான். 11ஆம் வசனத்தில் நான் என் உத்தமத்தில் நடப்பேன் என்று சொல்லுகின்றார். 12வது வசனத்தில் என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது என்று சொல்லுகின்றார். ஸோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் குற்றமற்றவர்களாக வந்து நிற்பதற்கும் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை கரைதரை இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஸோ முதல் குறிப்பாக நான் சொல்வது, he has come to the presence of God with a confidence, with a great confidence. ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றமற்ற மனசாட்சியோடு மிகுந்த உறுதியோடு வந்து நிற்கின்றான். ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போது ரெண்டாவது, நான் இப்படி குற்றமற்றவனா என்னை காத்து கொண்டதுக்கு என்ன காரணன்றதை கூட சொல்கிறார். நான் இவ்வளோ தூய்மையாக உத்தமமாக நேர்மையாக வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக தேவ சமூகத்துக்கு நான் வர்றதுக்கு என்ன காரணம்? 4ஆம் வசனம், வீணரோடே நான் உட்காருகிறது இல்லை. வீணர்னா என்னது? யூஸ்லெஸ், இந்த வேஸ்ட்டு தான் நம்ம வீணு சொல்லுவோம். அப்போ யூஸ்லெஸ் ஃபெலோஸ், ஒரு அலுவலகம் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு தெரிகிறவங்க, அவங்களோட நான் உட்கார்றது இல்லை. வீணரோடே நான் உட்காருகிறது இல்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேருகிறதில்லை. யாரெல்லாம் வஞ்சகம் பேசுகிறார்களோ, வஞ்சனையாய் பேசுகிறவர்கள், ஏமாத்துறவங்க, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறவங்க, சதி ஆலோசனை செய்கிறவர்கள், அப்படி வஞ்சகர்களிடத்திலே நான் சேருகிறதில்லை. 3வது, பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன். ஈவில் மென், யாரெல்லாம் தீமை செய்ய முனைகின்றார்களோ அவர்களை நான் பகைக்கின்றேன். 4வது, துன்மார்க்கரோடே நான் உட்காருகிறதில்லை. இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு சங்கீதம் 1 ஞாபகத்துக்கு வந்திருக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய சமூகத்துக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வீணர்களோடு சேருவதில்லை, வஞ்சகளோடு சேருவதில்லை, துன்மார்க்கனோடு சேர்கிறதில்லை, பொல்லாதவனோடு நான் கூட்டம் கூடுகிறதில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கின்றேன். 10வது வசனம், அவர்கள் கையிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களினால் நிறைந்திருக்கிறது. தீவினை செய்கிறவர்கள், பரிதானத்தினால் தங்கள் கரங்களிலே பரிதானத்தை, லஞ்சத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களோடு நான் சேருகிறதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு
மறுபடியும் சொல்லுகின்றேன், தேவ சமூகத்திற்கு எப்பொழுதுமே குற்ற உணர்வோடு வந்து நிற்கக்கூடாது. அப்பா சமூகத்துக்கு சந்தோஷமாக வந்து சேரணும், அவர் ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும், அவருடைய சமூகத்துக்கு வருகிற போது உத்தமமாய் நடந்து கொண்டு வர வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல ஆண்டவர் சமூகத்துக்கு பரிசுத்தமாக வரணுங்க. மனசாட்சியில் குற்ற மனசாட்சி இல்லாமல் வந்து நிற்கணும், குற்றம் செய்யாமல் இருக்கணும். அதுக்கு ஒன்று. இரண்டாவது, இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு வைக்கக்கூடாது. தேவையில்லாத மனிதர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. வீணர்களோடு, வஞ்சகர்களோடு, பொல்லாதவர்களோடு, துன்மார்களோடு, பரிதானவான்களோடு, தீவினை யோசித்து செய்கிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது. பரிசுத்தவான்களோடு தான் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஊழியக்காரங்களோடு, நல்ல விசுவாசிகளோடு, கர்த்தருக்கு பயந்தவர்களோடு, சாட்சியாக ஜீவிக்கிறவர்களோடு, அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை தான் நாம் நாட வேண்டும். அப்படி இல்லாமல் ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோடும் சேர்ந்து இஷ்டத்துக்கு அப்படியே டூர்லாம் சுற்றிட்டு வந்துட்டு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளோடு தான் நாம் ஐக்கியம் வைக்க வேண்டும். துன்மார்க்கமான உலக மக்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. ஓகே, இரண்டாவது. மூன்றாவது, இந்த சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய விண்ணப்பத்தையும் சொல்லுகின்றார். அதே போல் ஒரு அற்புதமான ஒரு கருத்து இதில் இருக்கிறது. முதல் வசனத்தை நான் முழுமையாக வாசிக்கிறேன். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இதில் 2-3 விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்ன விஷயம்னா, என்னை நியாயம் விசாரியும். எவ்வளோ தைரியம் பாருங்கள். நான் சொன்னேன், ரொம்ப சுத்த மனசாட்சியோடு தாவீது வந்திருக்கணும். அப்படியே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம எல்லோரும் ரொம்ப உயரத்தில் இருப்போம். நல்லா ஜெபம் பண்ணி, நல்லா உபவாசம் பண்ணி, நல்லா வேதவசனம் வாசித்து, ஊழியம்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருப்போம். ஒரு சில காலகட்டம் இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி பல பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கார் தாவீது. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன நியாயம் விசாரிங்க. இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, மனுஷங்க முன்னாடி உத்தமமாக நடக்கலை, மனுஷருடைய பார்வைக்கு அவர் சத்தியத்தில் நடக்கலை, உண்மையாகவே உத்தமமாய் நடந்தார், உண்மையாகவே சத்தியத்தில் நடந்தார், உண்மையாகவே குற்றம் இல்லாமலே தன் கைகளை கழுவினவர் தாவீது. ஆகவே ஆண்டவர் பார்த்து சொல்றார், என்னை நியாயம் விசாரியும். இரண்டாவது வசனத்தை பாருங்கள். இரண்டாவது வார்த்தை, என்னை பரீட்சித்து, கர்த்தாவே என்னை பரீட்சித்து எனக்கு டெஸ்ட் வைங்கன்றாரு. என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்னை நியாயம் விசாரிங்க, என்னை டெஸ்ட் பண்ணுங்க. மூன்றாவது, என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இந்த வெள்ளியை புடமிடுவாங்க, தங்கத்தை புடமிடுவார்கள். அதை தூய்மைப்படுத்துவதற்காக பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக அந்த தங்கம் வெட்டி எடுக்கப்பட்ட, பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த தங்கமானது அது தரம் பிரிக்கப்படுவதற்காக, அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக அது புடமிடப்படும். இப்போ என்ன சொல்கிறாரு, 4 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நியாயம் விசாரிங்க, பரீட்சித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், புடமிட்டு பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது தாவீது உண்மையாகவே இந்த பாடலை பாடுகிற போது கர்த்தரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கின்றார். 51ஆம் சங்கீதத்தில் இந்த மாதிரி நிலைமையில் இப்போ இல்லை. இந்த 26ஆம் சங்கீதத்தை ரொம்ப சந்தோஷமாக கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த பாடல்களை பாடுகின்றார். இப்போ நாமும் நமக்குள்ளே அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால், நல் மனசாட்சி நமக்கு இருக்குமானால், மிக சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கலாம். அப்படி நிற்கும்போது நம்முடைய ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்பார். நீங்கள் பாருங்கள், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். இந்த மூணாவது பகுதி, ஆண்டவரே என்னை சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள், நியாயம் விசாரிங்க, புடமிட்டு பாருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். 4வது பகுதிக்கு நான் போகிறேன். இந்த 4வது பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்னுடைய மிகப்பெரிய வாஞ்சை என்னென்னா உங்களுடைய பிரசன்னம் தான், நான் தங்கியிருக்கிற இடம் உங்களுடைய பிரசன்னம் தான். பாருங்கள், 7வது வசனம், இல்லை 6-7 வாசிக்கணும். இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கணும். 6வது வசனம், கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகின்றேன். யார் கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் விவரிக்க முடியும்னா, கைகளில் சுத்தம் உள்ளவர்கள் தான், இருதயத்தில் மாசில்லாதவர்கள் தான் கர்த்தருடைய அதிசயங்களை, கர்த்தருடைய துதியை தொனிக்க பண்ண முடியும். இன்றைக்கி எல்லாரும் துதிக்கிறாங்க, துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுவார்ன்ற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் துதிக்கிறோம், தேவ பிரசன்னமே வரல. ஏன் வரலன்னா, உங்கள் கைகள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் மூர்க்கமும் தர்க்கமும் இல்லாமல் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா. அப்போ கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லும்போது நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாக இருக்குமானால், இருதயம் பரிசுத்தமாக இருக்குமானால், அவரை துதிப்பதற்கே அதான் தகுதி.
வெறுமனே நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், போதுமானவர்னு சொன்னால் கர்த்தர் இறங்கி வந்துட மாட்டார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 6:7 கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஒரு ராஜானா எவ்வளோ பிஸியாக இருப்பார், எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளவு கேளிக்கைகளை அவர் என்ஜாய் பண்ண முடியும். பாடல்களை பாடுகிறவர்களை கூட்டு உட்கார வச்சு பாட்டு கேட்க முடியும், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களை வைத்து இசையிலே மூழ்கி இருக்க முடியும், நடனம் பண்ணுகிறவர்களை அழைத்து நடனத்திலே கழித்திருக்க முடியும், ஆகாமிய கூடாரத்திற்குள்ளே சென்று அங்கே திராட்சரசம் வருகி மயங்கி கிடக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையை உல்லாசமாக எப்படி வேண்டுமானாலும் அனுபவிப்பதற்கு ஒரு ராஜாவுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் ராஜா என்ன சொல்லுகின்றான்? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களுக்குள் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகின்றான். அதே போல் இங்கே சொல்றாரு, உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வருது. நீங்கள் பார்த்து, எனக்கு 1000 அலுவல்கள் இருந்தாலும், எனக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவதற்கு, நான் மகிழ்வதற்கு என்னை சுற்றிலும் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நான் உம்முடைய பீடத்தை, உம்முடைய பலிபீடத்தை சுற்றி சுற்றி வருகின்றேன். தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சபையிலும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேராக அவங்க பிஸ்னஸை பார்ப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. இந்த முக்கோணத்திலே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். எத்தனை வருஷம்னாலும் இந்த 3 சர்க்கிள்லேயே இருப்பாங்க. அவர்களுடைய வீடு, அங்கேருந்து ஆஃபீஸு, மறுபடியும் சர்ச்சு, இந்த 3லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யம் போக முடியும், இந்த உலகத்தால் கரைபடாமல் தங்களை காத்துக்கொள்ள முடியும். தாவீது அப்படிப்பட்டவன், ஆலயத்தையே வாஞ்சிக்கிறவன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கின்றேன். என்னுடைய வாஞ்சை என்னது? என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய தேவை, என்னுடைய ஆசை எல்லாமே உம்முடைய ஆலயம். ஏன்? ஆலயத்தில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். உம்முடைய பிரசன்னம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை, நீர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கின, எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே மகிமை தங்கும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கினது. யாத்திராகம புத்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் சொன்ன பிரகாரமே கட்டி முடித்த பொழுது தேவ மகிமை அங்கே இறங்கி வந்தது. ஆசாரியர்களால் நின்று பணிவிடை செய்ய முடியவில்லை. 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த போது அங்கே எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது தேவ மகிமை இறங்கி வந்தது. அதே போல் இங்கே பாருங்கள், உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கின்றேன். இப்போ தான் விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த சங்கீதத்தில், எல்லா சங்கீதத்திலையும் ரொம்ப விவரமாக கர்த்தரை துதிச்சுட்டு 2 ரெக்வஸ்ட் உள்ள வச்சுருவார். பார்த்துங்க, 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உள்ள வச்சுருவார். அப்படி ஒரு ப்ரேயர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 9வது வசனம், என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் வாரிக்கொள்ளாதேயும். ஆண்டவரே, என் உயிர் போச்சுன்னா இந்த இரத்த பிரியர்களோடு சேர்ந்து என் உயிர் போயிடக்கூடாது. யுத்த பிரியர்கள், இரத்த பிரியர்கள், அவர்களோட போய் என்னோட ஆத்துமா போயிடக்கூடாது, என்னுடைய ஜீவன் போயிடக்கூடாது. என் ஆத்துமா பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளில் தீவனம் இருக்குது, அவங்க வலது கை பரிதானத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் நானோ என் உத்தமத்தில் நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். 2வது ஜெபம் அதான். ஆண்டவரே, என் ஆத்துமாவையும் என் ஜீவனையும் பாவிகளோடையோ அல்லது இரத்த பிரியர்களோடையோ வாரிக்கொள்ளாதிரும், ஆனால் என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் மேலே நீங்கள் ஏன் இரக்கமாக இருக்கணும்னா 12ஆம் வசனம், என் மேலே நீங்கள் ஏன் இரக்கமாக இருக்கணும்? என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு நீங்கள் ஏன் ஜீவனை கொடுக்கணும்னா, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை தருவார் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமையாக நான் ஜீவிப்பேன். ஸோ அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த சங்கீதத்தை அவர் நிறைவு செய்கின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உற்சாகப்படுத்துவதற்காக, அதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக ஒரு வசனத்தை, முதல் வசனத்தில், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லுகின்றான். இந்த 26வது சங்கீதம் இந்த 12 வசனங்களையும் தியானித்து கொண்டிருந்த போது ரேமா வேர்டா கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, என்னோடு பேசின ஒரு வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாக இருந்தால்
நீங்கள் தள்ளாடுவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். விடுவிப்பது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் கால்கள் தள்ளாடாதபடி. நீதிமானுடைய கால்கள் ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டாரே. ஆகவே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தள்ளாடுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். கர்த்தரையே நம்பிக்கொண்டிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின இந்த சங்கீதம், தாவீது ஆண்டவரே சுத்த மனசாட்சியோடு தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன், உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வருகின்றேன், ஆகவே குற்றமில்லாமல் என் கைகளை நான் கழுவி இருக்கிறேன், என்னை நியாயம் விசாரிங்க, என்னை பரீட்சித்து பாருங்கள், என்னை சோதித்து பாருங்கள், என்னை புடமிட்டு பாருங்கள். ஆண்டவரே என்னிடத்தில் குற்றம் ஒன்றும் இல்லை. காரணம், நான் வீணரோடு உட்கார்றதில்லை, வஞ்சகரோடு நான் சேர்கிறதில்லை. ஆண்டவரே அந்த பொல்லாதவர்களோடு நான் கூட்டம் கூடுகிறதில்லை, துன்மார்க்கரோடு நான் சேர்கிறதில்லை, பரிதான வாங்கலோடு தீவினை செய்களோடு நான் கூட்டம் கூடுவதில்லை. எப்போவுமே எனக்கு உம்முடைய ஆலயம்தான், உம்முடைய பிரசன்னம்தான், அது உம்முடைய மகிமை தங்கின உம்முடைய ஆலயம், நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம், அதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. ஆகவே இரத்த பிரியரோடு என் ஜீவனை வாரிக்கொள்ளாதிரும், பாவிகளோடு என் ஆத்துமாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளாதிரும், என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்டாரே, அதே போல் இந்த நேரலில் இணைந்திருக்கிற அன்று அடியேனும் அவர்களோடு சேர்ந்து உம்மிடத்தில் கேட்கின்றேன், எங்கள் மேல் கர்த்தர் இரக்கமாயிருங்க. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், நாங்கள் தள்ளாடாதபடிக்கு கர்த்தரை எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் செம்மையான இடத்தில் எங்கள் கால்கள் நிற்கிறது, நாங்கள் கர்த்தரை துதிப்போம். எங்களுக்கு ஆயுசு நாட்களில் தாருங்க. கர்த்தரை நாங்கள் துதிப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.